ஓகே. ஸோ நாங்கள் வந்து ரோஸு செய்வோம். ஓகே. ஸோ ரோஸில் வந்து 2 செய்ய சொல்லிக்கிறாங்க. அண்ட் தென் 3 மில்லிமீட்டர் ஹுக் கொண்டு யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ரோஸு செய்வோம். ஓகே. ஸோ ரோஸு செய்ய போகிறேன். ஸோ அதில் வந்து 2 செய்ய சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ 2 செய்ய சொல்லிக்கிறாங்க. அண்ட் தென் 3 மில்லிமீட்டர் ஹுக்கை யூஸ் பண்ணிவிட்டு ரெட் பிங்க் கலர் யானை யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் பிங்க்கை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ரெட்டுக்கு போகலாம். ஓகே. ஸோ ரோ 1ல் அவங்க வந்து செயின் 43 பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லிப் நாட்டு பண்ணிவிட்டு ஓகே நார்மலி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செயின் பண்ணுங்கள் 43. ஓகே 43 பண்ணிவிட்டு மீட்டப் ஒன்று பண்ணும். ஓகே. ஸோ நான் வந்து 43 ஸ்டிச்சஸ் செயின்ஸ் பண்ணிட்டேன். ஓகே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணட்டுமா. ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓகே அடுத்த ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் குரோஷே இன் தி பேக் லூப் ஆஃப் ஈச் செயின். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 ஈக்கும். ஓகே. ஸோ 2 லூப்ஸ் ஈக்கும். ஓகே 2 லூப்ஸ் ஈக்கும். அதில் பண்ணுறதுல பின்னுக்கு வந்து உங்களோட பப் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் உங்களோட வந்து பேக் லூப் ஆஃப் தி செயின். ஓகே. ஸோ அதில் நீங்கள் வந்து முள்ள எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு போகிறீங்க. ஓகே. ஃபஸ்ட் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பேக் லூப்பில் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 42 ஸ்டிச்சஸ் வரும். ஓகே. நாங்கள் பொதுவாக வந்து முன்னுக்கு வந்து ஃப்ரண்ட் லூப்பில் பண்ணுற மேலாளிக்கிற பண்ணுற பட் இதில் வந்து பேக் லூப்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து பேக் லூப்பை பார்த்து முள்ள சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு வந்தால் சரி. அங்கிட்ட வந்து உங்களோட செயினை வந்து சுருட்டவான இப்படி அங்கிட்ட. ஸோ பேக் லூப்னு சொன்னால் நீங்கள் அப்படியே சரியாக பார்த்து நீட்டமாக வச்ச மாதிரியே அப்படி பண்ணிவிட்டு வந்து நீட்டாக பண்ணி பண்ணோம். ஓகே. ஓகே. ஸோ நாங்கள் வந்து ரோ 1 சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு பேக் லூப்பில். ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோ 2க்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கே செயின் 2 பண்ணுறோம். ஓகே. ஸோ 1 2 செயின் 2 பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஜெக்டை டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஸ்டார் மார்க்குக்குள்ளால் ஓகே 3 DC இன் சேம் ஸ்டிச் அப்புறம் சிங்கிள் குரோஷே இன் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து டபுள் குரோஷே 3 பண்ணுறீங்க. ஸோ 1 2 3 DC. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து சிங்கிள் குரோஷே பண்ணுறீங்க. ஓகே சிங்கிள் குரோஷே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் ஸ்டிச். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. ஓகே ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணட்டுமா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 14 பெட்டல்ஸ் வரணும். இது வந்து ஒரு பெட்டல். ஓகே. ஸோ இதை ஸ்கிப் பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் 3 DC பண்ணுறீங்க. ஓகே. ஸோ 1 2 and 3. ஓகே 3 DC பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து சிங்கிள் குரோஷே ஒன்று பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. அதில் ஒன்றும் பண்ணுறீங்க இல்லை. திருப்பி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து திருப்பி 3 DCs பண்ணுறீங்க. 1 2 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து 3 DC பண்ணுறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி 14 பெட்டல்ஸ் வரும். ஓகே. ஓகே. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ரோ 2 கடைசிக்கு வந்துட்டேன். ஓகே. ஸோ நான் வந்து 3 DC அதுக்கப்புறம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு இந்த துண்டை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு பிறகு வந்து அடுத்த ஸ்டிச்சில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நான் வந்து 3 DCs பண்ணுறேன்.
3 டிசி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இங்கிட்ட வந்து ஒரு ஸ்டிச் ஒன்றிக்கும் அது வந்து நீங்கள் நார்மலி ஸ்கிப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அங்கால வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதோட என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து ரோ 3க்கு போகிறீங்க. ஓகே, ஸோ ரோ 3ல் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஸோ இங்கால 3 டிசி சிங்கிள் க்ரோஷே இதை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அதோட வந்து ரோ 3ல் வந்து நாங்கள் செயின் 2 பண்ணுறோம். ஓகே, செயின் 2 பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ப்ரொஜெக்டை டர்ன் பண்ணுறோம். செயின் 2 பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஜெக்டை டர்ன் பண்ணுறீங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து டிசி வந்து பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டிசி பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்க் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து இங்க் பண்ணுறீங்க. ஸோ இங்க்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்டிச்சில் 2. ஓகே, 1. அதே ஸ்டிச்சில் நீங்கள் வந்து திருப்பி டிக்ரீஸ் ஒன்று டிசி வந்து பண்ணுறீங்க. செயின் 2 டிசி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் அவங்க வந்து டிசி வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நார்மல் டிசி பண்ணுற மாதிரி ஒரு டிசி. ஓகே, திருப்பி செயின் 2 பண்ண சொல்கிறாங்க. செயின் 2 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்படி வரும். இது வந்து ரிப்பீட் பண்ணட்டும். ஸோ ஸ்டார் மார்க்கிங் இது செயின் 2க்கு முந்திக்குது. ஓகே, ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செயின் 2 பண்ணுங்கள். 1 2 செயின் 2 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் டிசி. ஓகே, அதுக்கு பிறகு இருக்கிற ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ். ஸோ 2 டிசி. ஓகே, திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ், சாரி டிசி. ஓகே, டிசி பண்ணிவிட்டு திருப்பி செயின் 2 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணுறீங்க. ஓகே, அது அப்படியே வந்து அந்த பேட்டர்ன் அப்படியே போகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வந்து பம்பாக பெட்டல்ஸ் வருது தானே ரோ 2ல். ஸோ அதுக்கு மேலால் இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆகின மாதிரி வரும், பம்பாக வரும். ஓகே, திருப்பி காட்டுறேன். செயின் 2 அதோட இங்கால இருக்கிற ஸ்டிச்சில் பெட்டல் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து டிசி வந்து பண்ணுறீங்க. திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் வந்து அடுத்த ஸ்டிச்சில் நார்மல் டிசி உண்டு. அதுக்கு பிறகு வந்து நார்மலி பண்ணுற மாதிரி செயின் 2 பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போய்த்து எண்ட் ஆஃப் பண்ணினா சரி, கடைசி வர காட்டிலையும் போய்த்து எண்ட் ஆஃப் பண்ணினா சரி. ஓகே, ஓகே, ஸோ நாங்கள் வந்து ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரோ 3ல் கணக்காக வந்து முடியும். ஓகே, அதுக்கு பிறகு வந்து உங்களோட டெய்ல் லென்த் 2 மிக்கும், அது 2 வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மற்ற டெய்லையும் ஹைட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்களோட வந்து இப்படி தான் நிற்கும். ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட வந்து உங்களோட ஃப்ளோரல் ஸ்டெம் நிற்கும் தானே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சுற்றி ஒட்ட போகிறீங்க. ஓகே, திருப்பி வந்து இப்படி உங்களுக்கு நீட்டத்துக்கு வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து மிட்வேல வந்து உங்களுக்கு வந்து கலரை சேஞ்ச் பண்ணி இன்னொரு கலர் ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஒரு கலர் அண்ட் தென் வெளியாக பூக்களை வந்து இன்னொரு டார்க்கு கலர் ஒரு லைட்டு கலரில் வந்து அழகாய்க்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதில் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிடும், நோ ப்ராப்ளம்.
ஓகே ஓகே. ஸோ ரோஸ் வந்து நீங்கள் 2 செஞ்சு வைங்க. இப்போ இந்த லெவலில் வைங்க. நாங்கள் வந்து ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட், சேப்பல்ஸ், லீவ்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸையும் பின்னி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து பொதுவாக வந்து க்ளூயிங் வேலைக்கு எடுப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 செஞ்சு எடுத்து வச்சுட்டு நாங்கள் இப்போ பட்டை செய்வோம். ஓகே ஓகே. ஸோ பட்டில் வந்து ஒன்று செய்யட்டுமா? இது வந்து பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை. சின்ன பட் ஒன்று மாதிரி வரும். ஓகே. ஸோ மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணட்டுமா? ஓகே. 1 2 3 4 5 பண்ணுவேன். ஓகே. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதோட ஆட்டோமேட்டிக்கலி 6 ஆகிடும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்லையும் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணட்டுமா ரவுண்ட் 2ல். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்கே செயின் 1, அதுக்கப்புறம் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும். ஓகே. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த தூளில் ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஸ்டிச் ஒன்று வந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ ரவுண்ட் 3ல் வந்து செயின் 1 பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணட்டுமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டிச்சில் நார்மலி சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகே. திருப்பி வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2. ஓகே. திருப்பி வந்து அடுத்த ஸ்டிச்சில் 1, அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் நாங்கள் எண்ட் ஆஃப் பண்ண போகிறோமே. ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற பில்லர் ஸ்டிச்சை வந்து ஒரு ஸ்டிச்சை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுங்கள். ஓகே. அடுத்து ரவுண்ட் 4ல் செயின் 1 பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷே பண்ணட்டுமா? 3 4 5 6 7 8. ஸோ 9th நான் பண்ணல. டிரெக்ட்லி நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுவேன். பில்லர் ஸ்டிச் வந்து கடைசி ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகும். ஓகே ஓகே. ஸோ ரவுண்ட் 4ல் வந்து 4 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணட்டுமா? ஓகே. ஸோ நான் செயின் 1 பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. இன்சர்ட், புல் த்ரூ, திருப்பி அடுத்த ஸ்டிச்லேயும் இன்சர்ட், புல் த்ரூ, லூப்பில் 3 ஹூக்கில் 3 லூப்ஸ், அப்புறம் யானோவை பண்ணிவிட்டு புல் த்ரூ பண்ணுங்கள். இன்சர்ட், புல் த்ரூ. ஸோ இது வந்து சிங்கிள் க்ரோஷேடு டிக்ரீஸ். ஓகே. ஒன்று புல் த்ரூ பண்ணிவிட்டு திருப்பி இன்சர்ட், புல் த்ரூ. ஓகே. அதுக்கப்புறம் யானோவை அண்ட் புல் த்ரூ ஆல் 3. ஓகே. insert, pull through, insert, pull through, yarn over, pull through, all 3 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணிவிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரத்தில்
கட் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் பண்ணினா இது எங்களோட பட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஃப்ளோரல் ஸ்டெம் உண்டு அட்டாச் பண்ணி ஓகே இதுக்கு ஏற்ற வேலையை செய்வோம்.